ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சனஸ் குக்கிங். காஞ்சனஸ் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இட்லிக்கு பருப்பு பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. அதுவும் ஹெல்த்தியாக முருங்கைக்கீரை பருப்பு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு உளுந்து, எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்த பிறகு 1/4 கப்பு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு ரொம்ப நல்லது. தனியாக நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்பு பொடியில் எள்ளு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும். கருப்பு எள்ளுல நம்ம காயின் சத்து இருக்குது, அதனால் அதையும் சேர்த்து கொடுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை 1 கப்பு நல்லா நான் உலர்த்தி வச்சுருக்கேன். வெயிலில் வைக்காமல் நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன். நல்லா காய வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கலர் க்ரீன் கலரில் தான் வரும். முருங்கைக்கீரையிலையும் அயன் சத்து இருக்குது, அதனால் முருங்கைக்கீரையும் தனியாக பொரியல், காய், கூட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா, கீரை பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்பு பொடியில், இட்லி பொடியில் நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போது ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிக்காத பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடயே நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரிலாம் பருப்பு பொடி செய்வீங்க, இட்லி பொடி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ இந்த 2 பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கூட துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை கருப்பு உளுந்து அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் மூக்கடலையே நல்லா வறுத்து மிஷினில் அரைச்சிக்கிறாங்க. கருப்பு மூக்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். எதெல்லாம் தனியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணுதோ அதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லது, அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்சர் ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும். எள்ளு பொடி தனியாக கூட நம்ம செய்யலாம். அது எப்படின்னா வெறும் கருப்பு எள்ளு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துட்டு செய்யலாம். அது மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் வெறும் தனியாக எள்ளை நீங்கள் வறுத்து அரைச்சிங்கன்னா அது எள்ளுலேருந்து எண்ணெய் வந்துடும். அதனால் அது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்காது. அதனால் அது கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு பவுடர் மாதிரி இருக்கும். எள்ளு தனியாக சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எள்ளு தனியாக செய்யாதீங்க. அது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்து, எள்ளு நிறைய சேர்த்துக்கோங்க. 2 கப்பு எள்ளுன்னா 1 கப்பு உளுந்து
சேர்த்து நல்லா வறுத்து சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சாச்சு. அரைச்சி இதை பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சாச்சு. இப்போ சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது பொடி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியை வச்சு நம்ம பொடி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொடி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கலர் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இப்போ பொடி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனு இல்லை நீங்கள் தவா, தோசை ஊற்றுற தவாவில் கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நிறைய எண்ணெய், நிறைய பொடி போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்ப்போம். அப்படின்றதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி பொடியை சேர்த்துடலாம். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இட்லியை வேக வச்சு இட்லியை அதோடு சேர்த்து நல்லா திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இட்லி பொடி இட்லிக்கு வந்து எப்போவுமே வந்து நிறைய எண்ணெய் சேர்த்து நிறைய பொடி சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ எண்ணெய் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் ட்ரையாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய தாராளமாக எண்ணெய் சேர்த்து பொடியும் தாராளமாக சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சமைக்கும் போது கொஞ்சம் கேரோடு சமைச்சிங்கன்னா சமையல் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். சூப்பரான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஓகே, தவா விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.